தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரமானது இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மீனவ பிரச்சனைகள் குறித்து பல கட்டத்தில் விஜய் பேசியிருக்கின்றார். அவருடைய அந்த திரைப்படங்கள் மூலமாகவும் பல திரைப்படங்களில் வசனங்கள் மூலமாகவும் மீனவ மக்களுக்கான அந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கின்றார். அவருடைய நடிப்பில் வெளியான அந்த சர்க்கார் திரைப்படத்திலும் அது குறித்தான வசனங்களும் முழுமையாக இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் விஜய் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கட்சி என்று ஆரம்பித்த பிறகு வெளியிடக்கூடிய பல அறிக்கைகளில் இந்த மீனவ மக்களுக்கான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைக்கக்கூடிய வகையில் பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் இன்று இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த விஜயை வரவேற்பதற்காக இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் இந்த வெட்டாறு பாலத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொண்டர்களால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் இங்கே விஜயை வரவேற்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய மீனவ படகுகளை ஒன்றாக அணிவகுத்து இங்கே விஜயை வரவேற்பதற்காக அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய கொடியை கட்டி ஒன்றாக அணிவகுத்திருக்கின்றனர். விஜய் இன்று இந்த மீனவ மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை குறித்தும் அவர்களுக்கான தீர்வுகள் குறித்தும் இந்த மாவட்டத்தில் பேசுவார் என்று இங்கு இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை காட்டக்கூடிய வகையிலேயே தங்களுடைய ஆதரவை மீனவ மக்களுடைய ஆதரவை காட்டக்கூடிய வகையிலேயே தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கட்சியினரால் இந்த பிரம்மாண்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விஜயை வரவேற்பதற்காக இந்த படகுகள் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று விஜய் மீனவ மக்களுக்கான அந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவார் என்று இந்த பகுதி மீனவ மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. என் பேர் செல்வகுமார், இங்கே நாகூரில் வசித்து வருகிறேன். பிஷர்மேன் இது போட்டு நாங்கள் விஜய்க்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுப்போம். எதனால் மீனவ மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குது? விஜய் இப்போ தான் புதுசாக வந்துக்கிறாப்புல, நல்லது மட்டும் நிறைய வந்துக்கிறாப்புல. சரி, நிறைய இது நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ புதுசாக இருக்குது வராருனாக்கா அவருக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைச்சி இது பண்ணிட்டுக்கிறோம். இந்த போட்டெல்லாம் எடுத்தால் போட்டு வச்சுக்கிறோம், எல்லாம் சரி பண்ணிட்டுக்கிறோம். இதெல்லாம் விஜய்னா எதனால் மீனவ மக்களுக்கு ஒரு தனி பிரியமாகவே இருக்குது? எதனால்? நிறைய பேருக்கு பிடிக்கும் விஜய், சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரு சீராக இருக்கிறோம். 80 வயசுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உள்ளதுக்கு நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அங்கெல்லாம் செஞ்சு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். டிவிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறைகள் வைக்கிறாங்க அவர் விஜய் பற்றி. நம்ம அதெல்லாம் பெருசாக அதெல்லாம் இது பண்ணல. எங்கள் மீனவ ஆதரவு ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கும். விஜய் நம்ம தமிழ்நாட்டுக்கு வார முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு எல்லா மக்களும் ஃபுல் ஆதரவு கொடுத்து அவரை வழிநடத்தி வச்சு சரி பண்ணி வைக்கிறது ஏன் ஆதரவு. எத்தனை படகுகள் மொத்தம் ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க கொடிகள் கட்டி வரவேற்பதற்காக? போட்டு ஒரு 50 போட்டுக்கிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். படகுகள் கொடி கட்டி நாங்கள் ஃபுல் ஆதரவு அவர் கொடுக்குறோம்.